வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்தது கடலை மாவு 3/4 கப்பு போட்டிருக்கேன். தோசை மாவு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை இதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி விட வேண்டாம், அதிலே தண்ணி இருக்குங்க, தண்ணி விட்டுறாதீங்க. அடுத்தது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இந்த போண்டா நல்லா உப்பி நல்லா உருண்டை உருண்டையாக வருங்க. நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நல்லா போண்டா நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, பாலக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். இந்த போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.